ஃப்ராடு இது, ஃப்ராடு கூட்டம் தானே. நீங்க பாருங்க, 15 லட்சம் கொண்டு வரங்கிறது ஒரு பொய், தூய்மை இந்தியாங்கிறது ஒரு பொய், எண்ணியல் இந்தியாங்கிறது ஒரு பொய், எல்லாமே போய் பண மதிப்பிழப்பில் 50 நாள் பொருங்க உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வரணும்னு செத்த பல பேர் செத்து போயிட்டான், அவனே போயிட்டான். எல்லாமே போய். இப்ப பாருங்க, அந்த சையத் சுஜாங்கிற அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த வாக்கந்திரத்தை ஹேக் செய்துதான் 2014 பாரதிய ஜனதா வென்றது, அதுக்கு நானும் வேலை செஞ்சேன், ராணுவமும் உதவியது, அதுல இந்த ரிலையன்ஸ் அம்பானி இதுவும் உதவியது, அந்த ஹேக் செய்யறதை தடுத்து தான் இந்த 3 மாநிலத்துல காங்கிரஸை வெல்ல வச்சோம், ஆம் ஆத்மியை வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. பதில் என்ன பாரதிய ஜனதா பெருமக்கள்கிட்ட? ஏன் அது குறித்து ஒரு விவாதம் வைக்கல? ஏன் அது குறித்து பேச வரல? இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு ஏன் சொல்லல? ஃப்ராடு. இடைத்தேர்தல வம்படியா தோக்குறது, பொது தேர்தல அடிச்சுட்டு போயிருது. திரிபுரால 2 விழுக்காடு தான் வாக்கு இருந்துச்சு, 42 விழுக்காடு எப்படி வந்துச்சு? பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற தேவை இந்த தேசத்து மக்களுக்கு என்ன இருக்கு? நாட்டை பிச்சைக்கார நாடாக்கிட்டு அவர் வந்ததுனால மேலும் 57 கோடி கடன் ஆயிடுச்சு தான் இந்தியாவுக்கு சொல்றானே ஒழிய, இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க? கல்விக் கொள்கையில, பொருளாதார கொள்கையில, பாதுகாப்பு கொள்கையில என்ன இருக்குது? ஊரு போட்டு அந்நிய முதலாளிகளுக்கு நாட்டை வித்ததை தவிர என்ன சாதிச்சிருக்கு இந்த பாரதிய ஜனதா?